சூரியனோட பாதைக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன அறிவியல் சம்பந்தம் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. நாம நினைக்கிற மாதிரி சூரியன் நேரா கிழக்குல உதிச்சு மேற்குல மறையறதில்ல. இந்தியா இருக்கிற வடகோளத்துல சூரியன் தெற்கு பக்கம் சாஞ்சுதான் பயணிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, மதிய நேரத்திலயும் சாயங்கால நேரத்திலயும் தெற்கு மற்றும் மேற்கு பக்க சுவர்கள் தான் மிக கடுமையான வெப்பத்தை நேரடியா வாங்குது. இதுதான் நாம கவனிக்க தவற முதல் புள்ளி. இந்த தர்மல் லேக் அப்படிங்கிற ஒரு அறிவியல் நிகழ்வு இருக்கு. இது என்னன்னா, வெளியில காத்து சில்லுன்னு அடிச்சாலும் ராத்திரி 10 மணிக்கு உங்க பெட்ரூம் ஏன் அனலா கொதிக்குதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். பகல்ல சுவத்துல பட்ட வெப்பம் மெதுவா உள்ளே பயணம் செஞ்சு நீங்க தூங்க போற நேரத்துல சரியா உள்ள வந்து சேருது. இது தற்செயலா நடக்கறதில்ல, இது இயற்பியல். இந்த டைம்லைனை பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். மேற்கு பக்கம் இருக்கிற உங்க பெட்ரூம் ராத்திரி நேரத்துல எப்படி ஒரு அடுப்பா மாறுதுன்னு பாருங்க. இதனாலதான் உங்க கரண்ட் பில்லும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. உங்க ஏசி வெறுமனே காத்த குளிர்விக்கல, அந்த கொதிக்கிற சுவர்கள்ல இருந்து வர வெப்பத்துக்கு எதிரா ஒரு முடிவே இல்லாத போர நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் நாம உடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டுக்கதை. நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் என்னன்னா, என் பிளாட் மேற்கு பார்த்து இருக்கு, அதனால என் வீடும் மேற்கு பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த அவசியமுமே கிடையாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இருக்கு. அதுதான் தெர்மல் பஃபர் யுக்தி. அதாவது இயற்பியலோட சண்டை போடாம அதையே புத்திசாலித்தனமா பயன்படுத்தி நம்ம வீட்டை குளிர்ச்சியா வச்சுக்கிறது.